பதிலுக்கு பதில் பேசுறா. இந்த புது மருமக நல்ல சரியான வாயடியாட்டிக்கு விட்டாலும் பார்த்துதான் இருக்கணும். என்ன கட்டில் மெத்தெல்லாம் கொஞ்சம் சுமாரா இருக்கு, அதுவும் அந்த கலரும் டல்லா இருக்குப்பா, புதுசு மாதிரியே இல்ல. நல்லாதான் இருக்கும். அதுவும் அந்த பீரோ கலர் நல்லாவே இல்ல, அதுவும் அதுல கண்ணாடியும் இல்ல, ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி உள்ள அட்டாச் ஆயிருக்கும், அதுவும் இல்ல. ஏன் உங்க வீட்டுல இவ்வளவு சுமாரா வாங்கியிருக்காங்க பீரோவை? ஆனா இது பரவாயில்ல, நம்ம துணியை வைக்கிறதுக்கு கரெக்டா தானே இருக்கு. அப்புறம் என் ரூம்ல பாத்திருக்கியா என்னோட கட்டிலு பீரோ எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாத்திருக்கியா? சரி விடுங்கக்கா, உங்களுக்கு அது சூப்பரா இருக்கு ஓகே, எனக்கு என்னோட சூப்பரா இருக்கு, அதெல்லாம் எனக்கு ஓகே தான். வாயாடியா இருப்பாளாட்டு. ஏக்கா ஏக்கா வா உள்ள வாடி. என்னக்கா புது மருமவெல்லாம் பரவாயில்லையா? வேலைலாம் பரவாயில்லடி, நல்லாதான் இருக்கா. வேலைலாம் செய்யறாளாக்கா? வேலையா அதெல்லாம் இப்ப செய்ய வேணான்ட்டேன், ஒரு வாரம் ஆகட்டும், இப்பதானே வந்திருக்கா, ஒரு வாரம் ஆகட்டும், ஒரு வாரம் கழிச்சு வேலை பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் விருந்துக்குலாம் போறாங்க, அதனால இப்ப வேணான்ட்டு இருக்கேன்டி. சரிக்கா சரிக்கா, பார்த்துக்கா விருந்துக்கு போய் பழவிட போறா, அப்புறம் ஓசிலே தின்னு தின்னு வீட்டில் சோறு ஆக்க முடியாதுன்னு அப்புறம் அதை வந்து வம்படிச்சிட்டு கிடக்க போறாக்கா. வீட்லேயும் அப்பப்போ சின்ன சின்ன வேலை வை, புது மருமமான்னு நீ உட்கார வச்சிட்டினா அதே பழவிக்குவா. அப்புறம் பாவம் வந்து பெரிய மருமவை தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி ஆயிரும், பார்த்துக்க, அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, அவங்க வீட்டில் என்னக்கா கட்டில் பீரோ எல்லாம் கொடுத்துருக்குறாங்களே, பரவாயில்லையா? அது என்னடி நல்லா இருக்கு, கட்டில உட்காந்தா சவுண்டு கேக்குது, பீரோ திறந்தா காத்தாட்டம் முடிக்குது, ஏதோ தவற மாதிரி கிடக்குது, ஒன்னும் சரியில்லை. சரி நமக்கு என்ன, அவதானே யூஸ் பண்ண போறான்ட்டு நானும் விட்டுட்டேன்டி. நகையை மட்டும் கலரா வாங்கி என் பீரோல வச்சுக்கிட்டேன்டி. சரிக்கா சரிக்கா, அதான்க்கா அப்படி தான் செய்யணும், எல்லாம் பத்திரமா பூட்டி வச்சுக்கக்கா, அவள் கையிலெல்லாம் கொடுக்காத, அப்புறம் எதாவது சாக்குன்னு அவங்க அம்மா வீட்டில் போய் 1 2 கொடுத்துட்டு வந்துடுவா, அதனால் நீ பத்திரமா பூட்டி வச்சுக்கக்கா, நல்லதுக்கா. நானும் சரி என்ன ஏது இந்த கட்டில் பீரோலாம் அந்த கல்யாணத்தன்னைக்கு மண்டபத்தில் பார்த்தது தானே பொண்ணை, சரி அந்த புது பொண்ணை பார்த்துவிட்டு அவள் வீட்டில் கொடுத்த கட்டில் மெத்த பீரோலாம் அப்படியே ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு தான்க்கா வந்தேன். சரி சரி, அதான் சரி, அப்புறம் என்ன புது பொண்ணுலாம் என்ன பண்ணுது ஏதுன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு தான்க்கா வந்தேன். எங்கக்கா புது பொண்ணு? சரிக்கா, அவளை ஒரு வாட்டி பார்த்து நான் பேசிட்டு போட்டாக்கா. சரிக்கா. என்னம்மா புது பொண்ணு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கிறேன். சரி, அப்புறம் என்ன உங்கள் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? ஏன் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம்ல, பாவம் அக்கா தனியாக தானேம்மா செய்கிறாங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்கம்மா, நம்ம தான் இல்லத்த பரவாயில்ல அக்கா உண்டியாக செய்கிறாங்கன்னு நம்ம தான் வேலை செய்யணும், அவங்க அப்படி தான் புது பொண்ணுன்னு சொல்லுவாங்க. சரி சரி சரி, என்ன தெரிஞ்சு என்ன சூப்பராக இந்த காலத்து பிள்ளைங்களாம் சமைக்க போகிறீங்க, இப்போ தானே சமைக்கவே ஆரம்பிக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? இல்லை தெரியுமா உங்கள் அம்மா வீட்லேயே உனக்கு சமையல்லாம்? சரி சரி, இப்படி தான் சொல்லுவீங்க, அப்புறம் பார்த்தா சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. சரி சரி, பார்த்தேன், அதான் என்னமோ பீரோ கட்டிலாம் என்னமோ சரியில்லைன்னு சொல்லி உங்கள் அத்தை சொன்னாங்க. ஏன் உட்காந்தா எந்திரிச்சா சத்தம் கேட்குதாமே, பீரோலாம் பார்த்தா அப்படியே காற்று மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் கொஞ்சம் நல்லதாக வாங்கி கொடுக்கலாம்ல உங்கள் அம்மா வீட்டில்? ஆமாம் ஆமாம், நான் வந்தேன், சரி கட்டில் பீரோலாம் பார்க்கலாம், புது பொண்ணு தான், இன்றைக்கி பொண்ணை மட்டும் தானே மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னு தான் வந்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி கட்டில் பீரோலாம் சரியில்லைன்னு. அதான் சரி கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி சரி, இதை போய் நீ கேட்டு உங்கள் அத்தைக்கிட்ட சண்டை எடுத்துகிட்டு கிடக்காதீங்க எல்லாம், என்னால் அப்புறம் குடும்பத்தில் சண்டை வரக்கூடாதுல்ல. பீரோ கட்டல மத்த இத பத்திலாம் எல்லாம் சொல்லிட்டீங்க, இப்படி சண்டை வராம இருக்கும், ஏன்க்கா உங்களுக்கு இந்த வேலை? ஐயா, நான் ஒன்றும் சண்டைக்கெல்லாம் போக சொல்ல வந்தேன், சொன்னாங்க அப்புறம் இந்த மாதிரின்னு கேட்டேன் நான், பரவாயில்லையா என்ன புது மருமவன்னு. எங்கே புது மருமவை வந்து நான் தான் வேலை செய்ய வேணான்னு சொல்லிட்டேன், அவளுக்கெல்லாம் இப்போ என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அப்படியே பின்னாடி இது கேட்கும்போது சொன்னாங்க, மற்றபடி ஒன்றும் நான் ஒன்றும் தப்பாலாம் நினைக்கலம்மா, நீ ஒன்றும் நினச்சிக்காத சரியா. அத்தை வந்து ஒன்றும் வாயெல்லாம் அதிகமாக பேச மாட்டாங்க சரியா, அத்தைலாம் நல்லா சாஃப்ட் கேரக்டர் தான். என்ன காலையில் சீக்கிரமாக 5 மணிக்கு எந்திரிக்கலைன்னா கதவை மடார்னு சாத்துவாங்க, எதையாவது ஒரு பொருளை டமால்னு தூக்கி போடுவாங்க.
வரைக்கும்? இல்லை பெரிய மருமாவை தான் சொல்லும் எல்லாம். வந்த புதுசில் அது அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா அதுக்கிட்ட. அப்புறம் அது 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி நீயும் அப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு நான் அத்தை அப்படி கோவப்படுவாங்க. அப்பா நீ ஆரம்பிச்சுக்க வேலையெல்லாம், சரியா? ஆமாம், ஒன்றும் அத்தை வந்து அப்படிலாம் ஒன்றும் கெட்டவங்களாம் கிடையாது. ஆனால் என்ன அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் மூஞ்சி தூக்கிட்டு இருப்பாங்க 4 நாளைக்கு, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாலாம் இல்லை. 4 நாளைக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா சமாதானம் ஆயிடுவாங்க. அப்புறம் வந்து யாரும் அவங்க சொந்தக்காரவங்களாம் இங்கே வந்தாங்கனாக்கா ஒரு நல்லது கெட்டது சமைக்கணும் அப்படின்னா அத்தை வந்து சரியாக அவங்க அத்தை செய்ய மாட்டாங்க, வேணான்றுவாங்க. ஏதோ சிம்பிளாக சாம்பார் சோறு இப்படி தான் செய்யணும்பாங்க, விருந்தாளிங்க வந்திருக்காங்கன்னு. அது அவங்க வீட்டு பக்கம் வந்து நல்லா செய்வாங்க, கறி எடுத்து மீன் எடுத்து செய்வாங்க. அது பெரிய மருமக சொந்தக்காரங்க வரப்பல அப்படி தான் செஞ்சாங்க. அதை வச்சு சொல்கிறேன் நான், இல்லைனா எனக்கு எப்படி தெரியும்? அதான், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க நல்லவங்க தான், அவங்க நல்லவங்க தான். அப்படி ஒன்றும் இல்லை. நான் வரும்போது போகும்போது அப்புறம் பேசுகிறேன் பார்க்குறேன்ல உங்கள் அத்தையை, அதை வச்சு சொல்கிறேன். வருவேன். பெரிய மருமகளும் நல்ல குணம்தான். என்ன மாமியாவை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவள் மாமியாளுக்கு எல்லா பணிவிடைகளையும் செஞ்சுக்கிட்டு கிடப்பா. இப்போ கூட என்ன சொன்னான், புது மருமக வருது, எப்படியும் அவள் நல்ல பேர் வாங்கிடக்கூடாது, அவளை தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அவங்க 2 பேரும் சேர விடக்கூடாது, நான் தான் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதை தான் சரி என்ன ஏதுன்னு கேட்டு பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் பார்த்தேன், சரி இப்போ அப்படியே அதையும் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலாம், எதுக்கும் கொஞ்சம் பெரிய மருமகிட்ட எச்சரிக்கையாக இருந்துக்க. ஆனால் அவளும் நல்லவ தான். என்ன அந்த வேலை வெட்டிலாம் செஞ்சு நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்கொசரம் அப்படி பண்ணுவாள், மற்றபடிலாம் நல்ல குணம். சரி நான் சொன்னேன்ல, அதெல்லாம் எதுவுமே யார்ட்டையும் சொல்லிட்டு கிடக்காத, சரியா? அப்புறம் அப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டால் நீ போய் உன் மாமியாட்ட கேட்ப, உன் மாமியா உங்ககிட்ட சண்டை இழுக்கும் என்ன. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா உன் மாமியா வந்து பெருசுக்கிட்ட போய் சண்டைக்கு போவோம், பெருசு உங்ககிட்ட வரும், 3 பேரை போய் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க, பாவம் தானே. அதனால தான் சரி ஒன்றும் சண்டை போட்டுக்காதீங்க, சரியா? சொன்னதெல்லாம் மறந்துடு, மனசில் வச்சுக்கோ. நீ தெரிஞ்சுக்கிட்டுன்னு தான் சொல்ல வந்தேன், மற்றபடி சண்டைலாம் வரக்கூடாது, சரியா? என்னால் வரக்கூடாது அக்காவால், ஏன்னா அக்கா அடிக்கடி வரணும் போகணும், உங்கள் வீட்டில் நடக்கிற சண்டையெல்லாம் பார்க்கணும்ல. ஆனால் சண்டை என்னால் வரக்கூடாது, உங்களுக்குள்ளே வந்த பிரச்சனை இல்லை, என் மூலியமாக வரக்கூடாது. சாரி சரி வரேம்மா, வரேன்.